மேலே புளி தாவுதே அது கொண்டு சேமாக தான் இருக்குது. இது ஒரிஜினலாக பார்க்குறதுக்கு நான் கூகுளில் போயிட்டு ஒரிஜினல் லோகோ எடுத்து பார்த்தேன். பழைய காலத்து ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மாட்டுறது, அப்புறம் டிவி மாட்டுறது, டிவி கேபிள் இருக்குல்ல அது மாட்டுறது, ஹெட்ஃபோன் ஜாக்கு அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் மாதிரி இதை அப்படியே ஸ்க்ரீன் மட்டும் தனியாக உருவி டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே மாட்டி விட்டோம் அப்படின்னா அது லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகுது. நண்பர்களே, நிறைய பேர் ப்ரோ பல்லாவர சந்தையில் இந்த ட்ரெஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருக்கும், அது வாங்குறது ஒர்த்தா இல்லையா, அதை வாங்கி ஒரு வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போகிறோம். மெயினாக ட்ரெஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுவோம் வாங்க. பொதுவாகவே இந்த மாதத்தோட ஸ்டார்டிங் வீக் இருக்குல்ல, அப்போ போனீங்கன்னா பல்லாவர சந்தையில் நிறைய பொருட்கள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு கடையில் கூட்டமாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா செருப்பாடி போட்டிருந்தாங்க. எல்லாம் புது புது செருப்பு தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செருப்பாக போட்டிருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிராக்ஸு, அப்புறம் ஷூ, ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க. ஒரு டேபிளில் வச்சு அடுக்கி விட்ருக்காங்க. நானும் எடுத்து பார்த்தேன், ஒரு வேளை டூப்ளிகேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர் கொண்டு ஒரிஜினலாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், மேபி அந்த டைகர் லோகோ சேஞ்ச் ஆகான்னு தெரியல, பட் பூமா அப்படிங்கிற அந்த ஃபாண்டு கொண்டு சேமாக தான் இருக்குது. மேலே புளி தாவுதே அது கொண்டு சேமாக தான் இருக்குது. இது ஒரிஜினலாக பார்க்குறதுக்கு நான் கூகுளில் போயிட்டு ஒரிஜினல் லோகோ எடுத்து பார்த்தேன். அதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் பீஸாக இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் அடிடாஸ் கம்பெனி இருக்குல்ல அதையும் பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடாக தான் இருக்குது. உள்ளே பார்த்தா கூட அங்கேயும் ஐஎஸ்ஐ முத்திரைன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், மரத்தில் கட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. வைக்கிறதுக்கு வேறு யாருமே கிடைக்கல போல். ஸோ காலையிலேயே நிறைய கூட்டங்க இது வாங்குறதுக்கு. என்னடா ஒரு செருப்பு கிடைக்க அவ்வளோ கூட்டம் அப்படின்னு ஆச்சரியமாக போச்சு. மேபி இது கடையில் விற்கிற ப்ரைஸை விட கம்மியாக இருக்கா, இல்லை என்ன ஏதுன்னு புரியல. நிறைய கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புரியல. இந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி அம்மா கடை போட்டிருந்தாங்க. அங்கே இந்த மாதிரி 4-5 சோப்பு, அப்புறம் இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பொடி 1 கிலோ 2 கிலோ சேர்த்து மொத்த செட்டே பார்த்தீங்கன்னா 100 ரூபாயாம்மா. ஸோ நான் கூட ஒன்றுனா ரேட்டு கணக்கு போட்டு பார்த்தேன், கூட தான் வருது. இந்த பாட்டி ஆஃபர்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வாஷிங் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் 100 ரூபா தானம்மா. ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீயாம்மா. இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 150 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க 100 ரூபாய்க்கு 2 விற்றுட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெழுகு வரிசையில் விற்றுட்டு இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், எரியும் போது ஸ்மெல்லு வரும். சரி, நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 151 ரூபா. சரவண ஸ்டோரில் வாங்கினது போல் அந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் கடைக்காரன்ட்ட ப்ரைஸ் கேட்குறேன், 50 ரூபா தாங்க சொல்கிறாரு. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக போச்சு. அப்பா 50 ரூபானா 4-5 வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், இது வாங்கலாமா இல்லை இந்த டிசைன் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. இந்த பூ போட்ட டிசைன் நல்லா இருந்துச்சு. அதனால் 50 ரூபா கொடுத்து அவர்கிட்ட வாங்கிட்டேன். அவர் கடையில் பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்குது. எம்ஆர்பியை விட ரொம்ப பயங்கரமான கம்மி ப்ரைஸில் விற்றுட்டு இருந்தாருங்க. அதை வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தப்போ இன்னொரு கடையில் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு பார்த்ததில் நீங்கள் கேட்ட அந்த ட்ரெஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இது பார்க்கறதுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், கசங்கி போய் நம்ம அண்ணங்க யாராச்சும் அவங்க சட்டை சேரலான்னு எப்படி நமக்கு தருவாங்க, அதே போல் தான் இருந்துச்சு. 1-2 நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சுருக்கு விழுந்தாலும் ரொம்ப கிழிஞ்சு போய் டேமேஜ் ஆன மாதிரியே தெரியல. சரி, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், அந்த லேபிள் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட பிக்காமல் இருக்காங்க. அப்படியே நல்லா தான் இருந்துச்சு. அப்போ தான் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்று கவனித்தேன். அங்கே பார்த்தீங்களா ஓட்டை இருக்குது. ஓட்டையை ஏதோ வச்சு ஒட்டி பார்த்துருக்காங்க. இந்த மேலே ஃப்ளவர் ஸ்டிக்கர் அப்படிலாம் அயன் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க, அது வச்சு ஒட்டுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு ஒட்டி ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஒயிட் கலர் பேண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கரையாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா துணிகளுமே இப்படி தான் இருக்குது. அதனால தான் இதை 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பின்னாடி மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, மூட்டை ஃபுல்லாகவே இந்த மாதிரி துணி தான். அங்கே இருக்கவங்ககிட்ட இது எப்படி வருது என்ன ஏதுன்னு கேட்டேன், பட் எதுவுமே சொல்லலை. ஆனால் மூட்டையாக வச்சுருக்காங்களே, அதெல்லாம் பார்த்தா மேபி பழைய இரும்பு கடையில் யாராச்சும் போட்டிருப்பாங்களோ, அதை இந்த மாதிரி விற்கிறாங்களோ அப்படி இப்படின்னு தோணுது. எல்லாமே கொஞ்சம் கசங்கி தான் இருந்துச்சு. வர்றவங்கலாம் ரேட்டு கம்மியாக இருக்கே, ஏதாச்சும் கிளியாக பார்த்து எடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாள் பல்லாவரத்துக்கு வந்திருக்கோம், ஆனால் நமக்கு தேவையானதெல்லாம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் தான், ஸ்க்ராப் ஏதாச்சும் வாங்க வருவோம். ஆனால் இந்த மாதிரி துணி விற்கிறாங்க, அதில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, முழுக்கை சட்டைக்கு ஒரு தனி ரகம், அப்புறம் பேண்ட்டுக்கு தனி ரகம், ஜீன்ஸுக்கு தனி ரகம்னு சொல்லிட்டு கட்டிலெல்லாம் போட்டு விற்கிறாங்க.
பார்த்துங்க மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க. மேபி அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எப்படி வாங்குறாங்க, குடோனில் போயிட்டு அங்கே எங்கே போயிட்டு தெருவெல்லாம் போயிட்டு அந்த பழையரும்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. அதே போல் இந்த மாதிரி பழைய சட்டையை வாங்குறதுக்குன்னு தனியாக இது பண்ணுறாங்க போல். ஸோ அதை நல்லா இது பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. வாங்குறது மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் இருக்குது, அதை வச்சு ஏதோ ஒரு உருப்படியான வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல்லாவர சந்தைக்கு வந்து வாங்கலாம். எல்லாமே 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சட்டையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சில கடையில் வந்து புதுசு விற்கிறாங்க, சில கடையில் இந்த மாதிரி கவர்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. மேலே இருக்கிற அந்த ப்ரைஸ் டேக் கூட நீ பிரிக்கலை, அப்படியே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தான். இங்கே பார்த்தீங்களா புல்லிங்கோ சட்டை, அதெல்லாம் நிறைய கிடைஞ்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, கிளாத்து நல்லாயிருக்கு, ஆனால் கீழே கிழிஞ்சிருக்கு. என்ன ப்ரோ நீங்கள் கிழிச்சு விட்டதா என்னன்னு கேட்டேன். இல்லை அது டிசைனே அப்படி தான், ப்ரைஸு வந்து 120 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டிசைனாக இல்லை என்னன்னு தெரியலை, எனக்கு புது ட்ரெண்டெல்லாம் தெரியலை. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையை தீவிரமாக பார்த்துட்டு இருந்தார். இழுத்து பார்க்காரு, ஏதாச்சும் ஓட்டா இருக்கான்னு சொல்லிட்டு தீவிரமாக பார்த்து வாங்குறாரு. இந்த மாதிரி பார்த்து வாங்கினா தான் நல்லதாக வாங்க முடியும் போல். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா புது சட்டையை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது பெரிய அங்கிள்லாம் போடுவாங்கள்ல, ஒயிட் செட்டு இந்த மாதிரி சட்டை பெட்டியாக விற்றுட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா தான். அங்கே ஜீன்ஸ் பேண்ட்டு இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் பழசு வேணுனாலும் விற்கிறாங்க. புதுசு அது கடையில் ஓடாததா இல்லை என்ன கதைன்னு புரியலை. இந்த மாதிரி பெட்டியாக போட்டு விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 150 ரூபா பேண்ட்டெல்லாம். இது பேண்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, புதுசு மாதிரியே தெரியுது. அப்புறம் துணியும் விற்கிறாங்க. இங்கே சட்டை மட்டும் கிடையாது, நீங்கள் சட்டை தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான துணி கொண்டு விற்றுட்ருக்காங்க பாருங்கள். ஆக மொத்தம் நீங்கள் பல்லாவர சந்தையில் இந்த துணி சட்டை கிட்ட வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். யாரும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, இதுக்காக அதிகமாக காசை செலவழிக்காதீங்க. இப்படி தான் இருக்கும், இதான் உண்மை நிலவரம். பல்லாவர சந்தைக்கு வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் பார்க்காம போனால் எப்படி? அதனால் இன்றைக்கி ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வினோதமான ஒரு டிவைஸை பார்த்தோம். கொஞ்சம் வட்டமாக இருந்துச்சு. என்னடான்னு அடியில் தூக்கி பார்த்தா சக்கரம், அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த வீட்டில் அங்கிட்டு சுற்றிக்கிட்டு குப்பையை க்ளீன் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிவைஸு. ஸோ அதுக்கான இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சக்கரம் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கா, அது வழியாக தான் குப்பையை இழுக்கும். ஸோ மேலே வந்து அது லைட் இப்படி அமுக்கி விட்டோன்னா ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதில் தான் குப்பை சேகரிக்குமா இல்லை என்னன்னு தெரியல, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ இதை வந்து செட்டோடு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து போர்ட்டபிள் ப்ரொஜெக்டரு. ஸோ லென்ஸே ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மாட்டுறது, அப்புறம் டிவி மாட்டுறது, டிவி கேபிள் இருக்குல்ல அது மாட்டுறது, ஹெட்ஃபோன் ஜாக்கு அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஃபோக்கஸுக்கு எல்லாம் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபா சொன்னாங்க. இது வாங்கி நம்ம வீடியோ போடுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியே அந்த யூஎஸ்பி இருக்கிறதுனால பென்ட்ரைவில் ஏதாச்சும் படங்களே ஏற்றிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் போய்ட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெனு பட்டன் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இது ஒரு சிஸ்டம் மாதிரி தான், படம் பார்க்குறதுக்கான யூஸ் பண்ணுற சிஸ்டம் அந்த மாதிரி தான். ஸோ வாங்கி சும்மா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம். பட் கிளாரிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஸோ 750 ரூபா சொன்னாங்க. இது வாங்கலாமா என்ன ஏதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது வந்து ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நீங்கள் பார்த்தீங்களா ஸ்டாண்டு, அப்புறம் இதுக்கான ரிமோட்டு, பவர் அடாப்டர் எல்லாமே பெட்டியோடு வச்சுருக்காங்க. ஸோ வாங்குறது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு இது யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நம்ம வாங்கி என்னென்னு பார்ப்போம். ஏன்னா லென்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப தூசி அடைஞ்ச மாதிரியும் துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது, அது தண்ணி போன மாதிரியும், அதனால் நான் யோசிக்கிறேன். அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமிங் டிவைஸ் செட்டோடு வச்சுருந்தாங்க. அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின். அந்த PS2 எப்படி இருக்குது, PS2 இது இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் இதுதான் இருக்கும். இது விண்டோஸ்க்கானதா என்னென்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. இதை வந்து நம்ம ஒரு நாள் எடுத்து இது என்னென்ன தெரியல ஒய்ஃபை அடாப்டர்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் கிடையாது. இதுக்குள்ளே நம்ம CD போட்டுக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் மாதிரி கொடுத்து விட்ருப்பாங்க. அதை அமுக்குனோடனே இங்கே பார்த்தீங்களா பின்னு மாட்டுறதுக்கான எல்லாமே இருக்கும். ஸோ விண்டோஸோவில் அதில் ஒரு கேமிங் சிஸ்டம் மாதிரி ஏதோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுவான்னு தெரியல எனக்கு. நீங்கள் யாராச்சும் இதை யூஸ் பண்ணியிருந்தான்னு சொல்லுங்கள். இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது மூலமாக கேம் விளாண்டுக்கலாம். அங்கே பார்த்தீங்களா CD 2 செட்டு வச்சுருந்தாங்க. ஒரு செட்டு 800 ரூபாயாம்மா. அந்த ப்ரொஜெக்டர் வந்து 700 ரூபா, இது வந்து 800 ரூபா அப்படி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம அண்ணன் லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தார். இது பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் மாதிரி, இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன் மட்டும் தனியாக உருவி டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே மாட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க் ஆகுது. பல்லாவர சந்தையிலேருந்து 1500 ரூபாய்க்கு வாங்குறான்னு சொன்னார். ஸோ இங்கே பார்த்தீங்களா செட்டோட வந்துடுச்சு. கீழே வந்து ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த கீபோர்டில் போய்ட்டு கனெக்ட் ஆகி லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆன் ஆகும். சைடில் வந்து பவர் பட்டனு, அப்புறம் டச்சு கிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இது வாங்கினதுக்கு ஒர்த்தான ப்ரைஸ் தான். இவர் வந்து காலையில் 7 மணிக்கு வந்துட்டார்.
அதனால் அவருக்கு வந்து தேடி பிடிச்சி வாங்கிட்டார். ஸோ இந்த மாதிரி இயர்லி மார்னிங், அதுவும் அந்த மந்தோட ஸ்டார்டிங் வீக் ஃபஸ்ட் வீக் இருக்குல்ல, அப்போல்லாம் இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கும். ஸோ உண்மையிலே இது ஒர்த்தான ஒன்று தான். இது இன்டெல் ப்ராசஸரு அப்புறம் ரேம் எல்லாமே இதில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணால் கீழெல்லாம் ப்ராசஸர் இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு கீபோர்டு, டச்சு, அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பின்னு, சார்ஜர் பின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கும், பக்காவாக இருக்கும். அப்புறம் லெனோவோவில் டச் லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பல்லாவரம் சந்தையில் 600 வாங்கினோம்ல, அதே போல் லேப்டாப்பு. இதுவும் 1500 சம்திங் வாங்கினதாம்மா. ஸோ இது அமைக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீபோர்டில் லைட் எரியுது, ப்ளஸ் சைடில் வந்து பவர் பட்டன் எரியுது, ஆனால் டிஸ்பிளே வரவே இல்லை. ஸோ இது அவர் எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்காருன்னா, இதே போல் லேப்டாப்பை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பல்லாவரம் சந்தையில் எடுத்தார். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ அதில் வந்து ரேம் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இதில் இருக்க டிஸ்பிளே உடையாமல் தானே இருக்குது. இதை அப்படியே தூக்கி அதில் போட்டு இது ஒர்க்காக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இது வாங்கியிருக்காரு. அந்த லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட வாங்கியிருந்தார். இது ஒரு 1500. மொத்த செலவு வந்து 3500 மேலே பண்ணி இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போட்டு பார்த்தாலும் தெரியும். ஸோ நம்ம அண்ணன் வந்து போட்டு பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லி சொன்னார்னா நான் கண்டிப்பாக அதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. இது டச்சு அப்படியே டிஸ்பிளே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும் இந்த மாடல்லாம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா வெள்ளி பாத்திரங்கள், இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சா அதுக்காக நிறையா பொருட்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அது பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சு பாருங்கள், அதை பாட்டு அலண்டு போயிட்டோம். என் ரூமில் கொசு தொலை தாங்க முடியல. அதனால் பல்லாவரம் சந்தைக்கு அன்றைக்கி வந்தப்போ அங்கே புதுசாக 150 கொசு வலை விற்றுட்டு இருந்தாங்க. சரி ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் ட்ரை பண்ணால் கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. சுருக்காக உளுந்து அது பிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான். நீங்கள் ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்குறீங்க இல்லை ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா ரொம்ப பார்க்கணும், குவாலிட்டியில் ரொம்ப செக் பண்ணி வாங்கணும். கம்மி ப்ரைஸாக இருந்தாலும் அது வாங்கி ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி. கொசு வலை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு கொசு வலை ஆர்டர் போட்டேன். இது நல்லா ரவுண்டாக கட்டி கொண்டு வந்தாங்க. என்னடா இவ்வளோதான் வலையா அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ளே ஒரு ஜிப்பெல்லாம் போட்டு ஒரு பை மாதிரி வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளேருந்து துள்ளி குதிச்சுட்டு வருது. நல்லா கொசு வலையை நல்லா சுருட்டி வச்சுருப்பாங்க போல். எவ்வளோ பெருசு வந்துச்சு பாருங்கள். நம்ம பல்லாவரத்தில் வாங்கினோம்ல அந்த கொசு வலையில் பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் கிடையாது, சும்மா ஏதாச்சும் ஆணியில் கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து நல்லா கம்பி மாதிரி கொடுத்து செட்டப்புகள் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 250 தான் போட்டிருந்தாங்க. நான் முன்னாடியே பார்க்காம போயிட்டேன். பல்லாவரத்தில் 150 வாங்குறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 100 போட்டால் அப்பயே இந்த மாதிரி பெருசாக வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தேன், அருமையாக இருக்குது. கொசு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி இருக்குது எல்லா பக்கமும் அரைச்சிக்கிட்டு. ஸோ எதுக்கு வாங்கினோன்னா நம்ம மாடியில் வந்து நான் அன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஸ்டூடியோ மாதிரி வச்சுருக்கோன்ட்டு. ஸோ அதை சேர்த்து கவர் பண்ணலாம். ஏன்னா நைட்டு எடிட் பண்ண உட்காந்தோம்னா கொசு கடி தாங்க முடியலைங்க, அப்படியே தூக்கிட்டு போயிடுது. அதை சமாளிக்கத்தான் இந்த கொசு வலையாக வாங்கினேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம குட்டி ஸ்டூடியோ. ஒரு டேபிள், ஒரு லேப்டாப்பு, அப்புறம் நோட்டு அதுன்னு இருக்கும். ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். கரெக்டாக அந்த ஸ்பேஸை மட்டும் எப்படி கவர் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஸ்ட்ராங்காக வளைஞ்சிட்டு இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னா சைட்லேயே வந்து வழி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜிப்பு இருக்கும். ஸோ அந்த ஜிப்பை இழுத்து விட்டிங்க அப்படின்னா இப்படி உள்ளே போகிறதுக்கான பாதை இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு திரும்ப இதை மூடிக்கலாம். இந்த ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, காட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி டென்ட்டெல்லாம் போடுவாங்க. ஸோ அது போலே இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு. கொசுலேருந்து தப்பிக்கலாம். இது மூலமாக இன்னொன்று நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இதுக்குள்ளே உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது, அதாவது மொட்டை மாடியில் நின்று வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம்னா அடிக்கிற காற்றுக்கு கடன்னு கேட்கும் சவுண்டு, அந்த காற்றோட சவுண்டு. இது உள்ளே வந்து பண்ணும்போது அந்த மாதிரி சவுண்டு எதுவும் கேட்கல, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையிலேயே வாங்கின காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். பகலில் எப்படி இருக்கா, நைட்டு வந்து இங்கே வெளிச்சம் இருக்காது. அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜங்ஷன் பாக்ஸ், அதாவது பவர் கேபிள் எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டேன். மேபி ரொம்ப ஹீட்டாக இருந்து வேத்தா கூட உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கிறேன், டேபிள் ஃபேன் இருக்குது, அது வச்சுக்கிறோம். அப்புறம் நைட்டுக்கு வந்து இந்த ரிங் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே தூக்கி வச்சுட்டேன். வெளிச்சமும் பார்த்தீங்கன்னா செமையாக வந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து 3 கலர் இருக்குது, நம்ம தேவைக்கப்போ மாற்றிக்கலாம். 5 வோல்ட் கொடுத்தாலே போதும். அதனால் நம்ம மொபைல் சார்ஜரு அல்லது லேப்டாப் யூஎஸ்பி இதில் போட்டு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, சூரியன் மறைஞ்சாலே போதும், உள்ளே ஜாலியாக இருக்கும். இது அந்த செட்டப்பு. பவர் ஆன் பட்டனு, அப்புறம் கலர் மாற்றுற பட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் மாறுதா, மஞ்சள், அப்புறம் நீலம், இந்த மாதிரி இருக்குது. இது மட்டும் கிடையாது, முக்கியமாக படிக்கும்போது அப்புறம் தூங்கும்போது இதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டிங்கை மாற்றிக்கலாம். ஸோ வெளிச்சத்தை கம்மி பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக இங்கே பாருங்கள் குறைஞ்சி போச்சா லைட் வெளிச்சம்.
ஸோ தேவைக்கப்போ லைட் வெளிச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த செட்டப்புக்கும் அந்த லைட்டுக்கும். ஸோ இப்போதைக்கு சும்மா ஒரு ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு பேரில் வச்சுருக்கிறேன். இங்கே உட்காந்து எடிட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாக பல்லாவர சந்தையில் ட்ரெஸ் விற்கிறாங்களா, நான் போகிறப்ப பார்த்துருக்கேன், அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அது வாங்கலாமா, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கவர் பண்ணேன். இதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த ஸ்க்ராப் எலக்ட்ரானிக் ரீஸ்டோரேஷன் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.